ஐ பிரேஸ் காட். ஸோ இன்றைக்கு கூட நம்ம சாங்ஸை வந்து நம்ம வந்து தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து லாஸ்ட் டைம் கூட ஐ திங்க் நான் சாங் 130 சம்திங் தான் நான் வந்து கொடுத்தேன். அந்த ஷார்ட்டஸ்ட் சாங்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கூட சாங்ஸ் 140 அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த சாங்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து அதோட கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும். தாவீது வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அது எந்த சினாரியோவில் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது நம்மளால நிறைய ரிலேட் பண்ண முடியும், நம்மளால நிறைய கத்துக்க முடியும். ஸோ இந்த சாங் 140யோட கான்டெக்ட் வந்து வந்து ஒரு அசம்ஷன் தான். எப்படி இருக்கலாம்னா இட் குட் பி தாவீதுக்கு வந்து நிறைய எதிரிகள் இருந்தாங்க. நிறைய பேர் அவர் வந்து ராஜாவா இருக்கும்போது நிறைய பேர் அவர் வந்து பிட்ரே பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஹி ரேங்க் டு காட். ஸோ அந்த டைம்ல எழுதப்பட்டு இருக்கிற சாங்ஸா இருக்கலாம். ஆர் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு தெரியும் சவுலால ஹி வாஸ் ஹண்டட் பை சவுல். சவுல் வந்து இவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் டேவிட். ஸோ அந்த டைம்ல வந்து எழுதப்பட்ட சாமாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு அசென்ஷன்ஸ் தான். ஸோ இந்த டைம்ஸ்ல வந்து எழுதப்பட்டிருக்கிற சாமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we can assume. ஸோ இந்த இதுல இருந்து வந்து டுடே வந்து நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹவு டு ஓவர் கம் தி நெகட்டிவிட்டி அரவுண்ட் அஸ். ஹவு டு நம்மளை சுற்றி இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல வந்து we might be having a lot of we might be having a lot of people, negative people around us. Negative people in the sense people who are நம்மளுக்கு எதிராக வந்து திட்டம் போடுறவங்க, நமக்கு வந்து விரோதிகளா இருக்கிறவங்க, ஆர் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு பிரிங் அஸ் டவுன், நம்ம கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கலாம். சம்டைம்ஸ் வி ஃபீல் லைக் என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவிட்டியா சுற்றி இருக்கலாம். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும். டேவிட்டும் அதே சுச்சுவேஷன் தான் இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல தான் ஹீரோ டு சாங். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கலாம். கண்டிப்பா வந்து even as a Christians we might be going through this kind of situation where people misunderstand, people நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட தவறா சொல்லலாம், or people might try to bring you down. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து how can you trust God when evil seems so loud and when your enemies are so many அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா டேவிட் வந்து இதை வந்து எப்படி வந்து பாசிட்டிவா வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நான் வந்து டைம் இல்லாததுனால ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ. ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இஸ் ரன்னிங் டு காட் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து கடவுளுக்கு தான் வந்து தாவீது வந்து போறாரு. நிறைய டைம் சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து எனிமீஸ் இருக்கலாம், பீப்புள் வில் ட்ரை டு பேக் ஸ்டாபர்ஸ், ஆர் நம்மளை பற்றி தப்பா சொல்றவங்கலாம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம் கோவத்துல இருந்து வார்த்தை விட்டுருவோம், ஆர் வி வில் டூ சம்திங். பட் வந்து அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து நம்ம ஹியூமன்லேயே நம்ம நிறைய எமோஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எமோஷன்ஸ் நம்ம பற்றி தப்பா பேசுறாங்க, இது பண்றாங்க இருக்கும்போது ஹியூமன்லேயே we might have we might take a lot of actions. But என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் we need to run to God. We need to let God. கடவுள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், கடவுளே இப்படி நடக்குது, வேலை இடத்துல இப்படி இருக்காங்க, என்னோட சுப்பீரியர்ஸ் இப்படி இருக்காங்க, எனக்கு விரோதமா இப்படி பண்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, எனக்கு இப்படி பண்றாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியுது அப்படின்னு என்ன சொல்லணும். God வந்து we need to let him know. ஸோ வந்து we need to run to God for refuge and we should not seek revenge. Rather than seeking revenge, we are tempted to seek revenge. But என்ன பண்ணணும், we need to go run to God for refuge. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஸோ whenever we are facing some kind of negative people in our life, people who misunderstand you, people are seeking to bring you down, run to God first. ஏன்னா God is the only person who can guide us correctly.
மனுஷங்க சரி, நம்மளோட ஹியூமன் எமோஷன்ஸ் சரி, எதுவுமே நம்மள வந்து கரெக்ட்டா வந்து will not be able to guide us in the correct path. But God is sovereign enough. God is sovereign enough to guide us in a right direction. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? we need to turn to God. ஆஹ் இது கூட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலைஜா இருப்பாரு. எலைஜா வந்து எசபேல் குயின்ட்ட இருந்து கான்ஸ்டன்டா த்ரெட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா உடனே எலைஜா என்ன பண்ணுவாரு? அவர் எதுவுமே he will not do anything. என்ன பண்ணுவாரு? went to God for protection. ஸோ காட் என்ன பண்ணுவாரு? ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுப்பாரு எலைஜாக்கு. அத மாதிரி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட தெரியப்படுத்துங்க. நீங்களே வந்து சுயமா எதுவும் ஆக்ஷன் எடுக்காம நீ என்ன ஆண்டவருக்கு அதை வந்து தெரியப்படுத்தும் கடவுளை எப்படி இருக்குது அப்படின்னு. 2வது வந்து நீங்க வந்து இந்த 4வது 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்து பொல்லாப்பா இருக்கிறவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி போட்டிருக்கும். அதாவது வந்து அவங்களோட ட்ராப்ஸ். இந்த 4வது 5ஆம் வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அகங்காரிகள் எனக்கு கண்ணையும் கைகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ 4th 5th வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் நெகட்டிவ் பீப்புள் வந்து நிறைய ட்ராப்ஸ் வச்சுப்பாங்க. அது வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்னா அதேதான் நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் சரி, நம்மளோட நான் படிச்சுட்டு இருக்க இடத்தும் சரி, தெர் ஆர் பீப்புள் who talk behind us. நமக்கு தெரியாமலே they are doing things behind our back. நமக்கு தெரியாமலே நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் we may not know. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து we may not know. ஓகே, we do not know the traps set by the people. ஏன்னா வந்து மொர்த்திகாய்க்கு தெரிஞ்சுச்சா ஆமான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தூக்கு மடை வந்து கட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுச்சா? பல நாள் வந்து திங்க் பண்ணி கட்டிட்டு இருப்பான். ஆனா மொர்த்திகாய்க்கு தெரிஞ்சாலும் he had no clue. ஸோ அதே மாதிரி நிறைய ட்ராப்ஸ் people might set. But we may not know, but God knows everything. God sees everything. The traps may be hidden, but it is always visible to God. ஸோ வந்து இந்த ட்ராப்ஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம், பட் இட் இஸ் ஆல்வேஸ் விசிபிள் டு காட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு இல்லஸ்ட்ரேஷனா நான் வந்து டேனியல் சாப்டர் 6 வந்து நான் சொல்லுவேன். ஸோ டேனியல் சாப்டர் 6ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டேனியலுக்காக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? they had set a trap. People who did not like Daniel. தானியலை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க? ஒரு ட்ராப் வச்சிருந்தாங்க. என்ன ட்ராப்? அதுதான் என்ன? சிங்கக்கெதி. ஸோ இவன் வந்து ரொம்ப உத்தமனா இருக்கான், இது இருக்கான். ஸோ இவன் வந்து ராஜாவெல்லாம் ராஜாவோட கட்டையில எல்லாம் பின்பற்ற மாட்டேங்கிறான். இவன் வந்து அவனோட காடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். இவனை எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ராப் வச்சிருக்கிறாங்க. தானியலுக்கு அது தெரியுமா? தெரியாது. அவன் அவனோட வேல்யூ பார்த்துட்டு தான் இருந்தான். பட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப் இருக்கிறது தெரியாது. பட் காட் நியூ தட். காட் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். காட் அதை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அது ரிசல்ட் வந்து என்ன ஆகுது? காட் ஷட் தி மவுத் ஆஃப் தி லைன்ஸ். கடவுள் என்ன பண்ணாரு? சிங்கத்தோட வாய்களை வந்து கெட்டி போட்டது வந்து பார்க்கலாம். ஸோ தானியல் வந்து அந்த இடத்துல வந்து he was a very faithful man. ஸோ அவர் வந்து ஆண்டவர் கிட்ட தான் உண்மையா இருந்தாரு. அது ரிசல்ட் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க எனிமி வந்து செட் பண்ண ட்ராப்ஸையும் என்ன பண்ணாரு? காட் வந்து என்ன பண்ணாரு? அவர் வந்து தாக்காம வந்து பாதுகாத்தாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம அங்க பாக்குறோம். ஸோ பீப்புள் வந்து நமக்கு எதிராக வந்து பிளாட் பண்ணலாம் சீக்ரெட்ல, பட் வந்து காட் வில் டெலிவரஸ் ஓப்பன்லி. காட் வந்து என்ன பண்ணுவாரு? நம்மளை வந்து ஓப்பனா வந்து என்ன பண்ணுவாரு? டெலிவர் பண்ணுவார். எஸ்தரோட கேஸ்ல நம்ம வந்து அப்படிதான் பாக்குறோம். மொர்திகாயை டெலிவர் பண்ற மாதிரி ஆண்டவர் வந்து ரைச்சஸ் பீப்புளை எப்பவுமே என்ன பண்ணுவாரு? டெலிவர் பண்ணுவாரு ஓப்பனா. யோசேப்பு கேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க வந்து அவருடைய சகோதரர்கள் வந்து அந்த இதுல வந்து தள்ளி போடுறாங்க. பட் காட் லிஃப்டட் ஜோசப் ஓப்பன்லி பிஃபோர் எவ்ரி ஒன். ஸோ த மோர் பீப்புள் செட் ட்ராப்ஸ் for you, the more people create these kind of traps for you,
the more God is going to lift you up அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ முதலாவது வந்து என்ன பார்த்தோம், நெகட்டிவ் பீப்புள்ல வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம நம்ம வந்து என்ன பண்ணணும்னா காட். அப்போ ரெண்டாவது வந்து நம்மளோட விக்கெட் பீப்புளோட பிளாட் எல்லாம் பார்த்தோம். they might plan for us in secret but God will lift us up before everyone. ஸோ அதை வந்து நம்ம வந்து we need to understand. ஸோ இப்போ நமக்கு போனோம்னா என்னடா இப்படி பண்றாங்க, நமக்கு பின்னாடி நமக்கு பேக் ஸ்டாப் பண்றாங்களே, நான் தனியா இருக்கிறேங்க, இந்த மாதிரி குரூப் சேர்ந்துட்டு என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, ட்ரீட்டிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப டிஜெக்டடா ஃபீல் பண்ணலாம். பட் நோ தட் காட் இஸ் வாட்சிங் எவ்ரி ஒன். உங்களை பத்தி மற்றவங்க பேசுற ஒவ்வொரு காசிப்பை கூட கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு ஃபேஸ்ஃபுல்லா இருந்தா எவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட ஒர்க் பண்ணாலுமே வந்து உங்களை பத்தி அந்த ரூம்ல அவங்க வந்து காசிப் பேசினாலும் சரி, உங்களை பத்தி தவறான வந்து டாக்கிங் என்னதான் இருந்தாலும் சரி, காட் இஸ் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி கான்வர்சேஷன். ஸோ he will do the right thing அப்படிங்கறத வந்து we should never forget. மூன்றாவது வந்து நீங்க 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தாவீது வந்து என்ன பண்றாருன்னா, நீர் என் தேவன், என்னோட விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும். நீங்க வந்து அவர் வந்து கன்ஃபெஸ் பண்றாரு, அவருடைய ஃபெய்த்தை வந்து என்ன பண்றாருன்னா கன்ஃபெஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட ரன் பண்ணி ஆண்டவர் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது அவங்களோட பிளாட்ஸ் எல்லாம் பத்தி சொல்றாரு. மூணாவது என்ன பண்றாரு, அவரோட ஃபெய்த்தை வந்து கன்ஃபெஸ் பண்றாரு. சம்டைம்ஸ் we need to have this confession of faith. நம்ம வந்து ஃபியர்ல இருந்து நம்ம வந்து ஃபெய்த் அதுக்கு வந்து ட்ரிப் ஆகணும். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் நடக்குது, சம்டைம்ஸ் we tend to cry to God இல்லையா, காட் இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு we will be crying to God இல்லையா. பட் it's okay to cry to God when we don't feel like, but at the same time we also need to have faith. சும்மா அழுதுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது கடவுள்கிட்ட, கடவுளை இப்படி பண்றாங்க அழுதுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் we need to have that faith. ஓகே, கடவுள் என்ன டெலிவர் பண்ணுவார், கடவுள் நீங்க என்ன டெலிவர் பண்ணுவீங்க, எவ்வளவுதான் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க எனக்கு டெலிவர் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்லயும் நம்ம வந்து we need to be ஒவ்வொரு டைமும் வந்து அதை அந்த ஒரு கன்ஃபெஷனை தான் நம்ம வந்து 6 to 8 வேர்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம். நீங்க தான் என்னோட காட், யூஆர் மை டெலிவரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். இத மாதிரி ஒரு கன்ஃபெஷனை வந்து நம்ம இன்னொரு சாப்டர்ல எங்க பார்க்கலாம்னா, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு ஒரு ராஜா இருக்கிறது. 2 யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு 20ஆம் அதிகாரத்துல. ஸோ அந்த ராஜா வந்து எப்படின்னா, இப்போ யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்றாரு. அவரு என்ன கன்ஃபியூஸ் பண்றாரு, இந்த வசனத்தை வேணா நான் வாசிக்கிறேன். அந்த 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் தேவனே, அவர்களே நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விதயமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. எனக்கு எதுவுமே தெரியாது, பட் ஸ்டில் என்னோட ஐஸ் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். அவரோட ஃபெய்த் வந்து என்ன பண்றாரு, கன்ஃபெஸ் பண்றாரு. அதே மாதிரி we also we have to confess our faith at times. ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு டெலிவர் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அவுட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. காட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஐஸா செட் ஆகணும், நீங்க என்ன டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, he confesses with trust. ஸோ அதே மாதிரி காடை வந்து சம்டைம்ஸ் we need to confess our trust. கடவுளே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், ஐ ட்ரஸ்ட் யூ காட், உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு we need to confess through our words. அத மாதிரி தாவீது வந்து இந்த இடத்துல வந்து பண்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து 9ஆம் வசனத்துக்கு
11ஆம் வசனத்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கடவுளோட நியாய தீர்ப்பு பத்தி போட்டிருக்கு. ஜஸ்டிஸ் ஆஃப் த லார்ட். ஸோ நீங்க கேட்கலாம், நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், நீங்க நெகட்டிவ் பீப்புள் சொல்றீங்களா? அது மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாமலே எனக்கு பிளாட் போடுறாங்க, எனக்கு தெரியாமலே இப்படி நடக்குது, ஐம் சீரியஸ்லி ஐம் நாட் ஷுர் வாட் டு டூ. ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருந்தா ஹவு டு ஐ, நான் எப்படி என்னோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு, நான் எப்படி படிக்கிறதுக்கு, எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்குது, ஹவு லாங் இட் வில் கோ, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் அஃபெக்ட் ஆயிடுறேன், இன்னும் ஒரு ஜோன் அவுட் பண்ணி விட்டுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி காசிப் பண்ணி என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு என்ன டாஸ்க். சம்டைம்ஸ் நம்ம வந்து நமக்கு ஃபீல் ஆகலாம், காட் எதுக்கு இந்த மாதிரி சைலண்டாகவே இருக்கிறது, ஒய் இஸ் காட் சைலண்ட், ஒய் இஸ் காட் நாட் டூயிங் எனிதிங், கடவுள் ஏன் நீங்க சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஜஸ்ட் நோ ஒன் திங், it might seem like God is silent, uh, um, but God is not always silent. It might seem like He's silent. He will deal justly. He will always see. He will always என்ன பண்ணுவாரு, he will establish justice அப்படிங்கறத வந்து we need to understand. He will repay. We don't need to seek revenge. We don't need to take any action on them. But God will repay அப்படிங்கறத வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து ஐ கேன் சே வெரி ஸ்ட்ராங்லி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் காலேஜ் படிக்கும்போது சரி, நிறைய டைம்ஸ் வந்து ஐ ஹேவ் பீன் புலீடு. ஸோ எனக்கு முன்னாடியே என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாங்க, ஸோ லைக் புள்ளி பண்ணியிருக்கிறாங்க ஃபார் நோ ரீசன், ஃபார் எந்த ரீசனுமே இல்லாமல் புள்ளிலாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஐ வாஸ் வெரி, ஐ லெஃப்ட் இட் டு காட், எதுவுமே பண்ணல, ஐ லெஃப்ட் டு காட். பட் ஆஃப்டர் சம்டைம் அது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகிருக்கு. பட் அட் த சேம் ஆஃப்டர் ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஐ வாஸ் ஏபிள் டு விட்னஸ் தட் காட் வாஸ் ஆக்சுவலி பனிஷிங் த பீப்புள் ஹூ டிட் தட். யாரெல்லாம் அப்படி பண்ணாங்களோ அதை மாதிரி the people who behave like that, you know, people who bully, people who pass negative information, அதில் வந்து God வந்து he really did repay அப்படிங்கிறது வந்து I was able to notice that. ஸோ அதுதான் நான் I just to tell you. So if you're going through that kind of period, if you're facing that kind of negativity, நான் என்ன சொல்றேன்னா, speak to God and just know that he's not silent. He's always working in the background. கண்டிப்பா God என்ன பண்ணுவோம், ரீபே பண்ணுவாரு. அது வந்து இட் மே டேக் சம் டைம். எஸ்தர்ல கூட நம்ம பார்க்கலாம், 7th சாப்டர்ல வந்து என்ன பண்ணலாம்னா, ஹாமான் வந்து என்ன பண்றான்னா, ஹாமான் வந்து மொர்தெகாய்க்கு வந்து என்ன பண்றான், ஒரு தூக்கு மரத்தை வந்து ஹீஸ் பில்டிங். பட் என்ன பண்றாரு, காட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே அந்த ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்றாரு, காட் வந்து ஃபிளிப் பண்ணிட்டாரு. ஃபிளிப் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அந்த தூக்கு மரத்தை வந்து என்ன பண்றாரு, ஹாமானுக்கே வந்து போட்டுட்டாரு. ஸோ யார் கிரியேட் பண்ணாங்க, அவருக்கே வந்து. ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஜஸ்ட் in a few fraction of minutes or seconds, God he flipped the script itself. அதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் God he changed everything. Just because Mordecai was such a righteous man and he followed what is good in the sight of God. So that's what நானுமே அதான் சொல்லுவேன். So God is always a God of justice. He'll always do everything rightly at the right time. ஸோ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ God will heal the negative people around you, definitely in his own time. So you don't have to worry. So just leave it to the hands of God. ஸோ அதான் இந்த 9ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்துல வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல வந்து காடோட ஜஸ்டிஸை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து அது வந்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிறுமையானவனின் வழக்கை சமூகத்தில் வாழ்க்கை. ஸோ இதுலயும் வந்து எதை பத்தி போடுறாங்க, காடோட ஜஸ்டிஸ் தான். ஸோ காடோட ஜஸ்டிஸை பத்தி தான் இதுலயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ
God always justice to the needy and the poor ன்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து உண்மைதான். சம்டைம்ஸ் we need to have that confidence that God will always do the right thing. He will always provide justice அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கு கூட நான் வந்து ஜஸ்ட் சம்மரைஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து whenever நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவான சரௌண்டிங்ஸ் தாட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர் எனிதிங் காசிப் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது we need to run to the God first instead of taking any action. வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆண்டவர்கிட்ட வந்து we need to let him know. அப்படி பண்ணும்பொழுது God knows the strategy of the wicked. கடவுள் அவங்களோட பிளாட்ஸ் அவங்களோட தாட்ஸ் திங்கிங் எல்லாமே தெரியும். ஸோ God will see everything and he will deliver us and he will repay us. And இன்னொன்று என்ன பார்த்தோம்னா we need to confess our faith. Sometimes we should not always go to God for crying. We should also confess our faith boldly that God is a deliverer and he will rescue us அப்படிங்கிறது வந்து போல்டாக வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து we saw the justice of God. God வந்து எல்லாத்தையும் he will deal everything justly. He is not always silent but he will repay in due time அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்க கூட வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஹவு யூ ஆர் டீலிங் வித் பீப்புள் அரவுண்ட் யூ. இப்போ வந்து நீங்க வந்து டைரக்டா போயிட்டு கன்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர் வந்து யூ வில் பி சீக்கிங் ரிவெஞ்சோட ஆட்டிடியூட்ல இருந்துட்டு யூ மைட் பி டூயிங் சர்டன் திங்ஸ். பட் தட்ஸ் நாட் ஹவு காட் வாண்ட்ஸ் யூ டு டூ, ஆர் தட்ஸ் நாட் ஹவு ஹி வாண்ட்ஸ், he expects you to do. So he expects you to seek him alone and he and have faith that he will take care of the rest. ஸோ ஆண்டவர் வந்து என்ன மட்டும் ட்ரெஸ்ட் பண்ணுவேன், நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன், ஹாவ் ஃபேத் இன் மீ அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறாரு. ஸோ ஜஸ்ட் டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் அண்ட் நாட் சீக் ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு கூட இந்த விஷயத்தை வந்து மெடிடேட் பண்ணுங்க. அண்ட் ஐம் ஷுர் வந்து காட் வந்து என்ன உங்களோட ஒர்க் பிளேஸ்லையும் சரி, உங்களோட படிக்கிற இடத்துலையும் சரி, he will help you to deal with the people in a correct way அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரேயர் பண்ணலாம். உங்களை யோசிச்சாங்க இந்த நல்ல வேலை செஞ்சிருக்காங்கன்னு பேசிப்போம். இந்த வேலையை கூட யோசிப்பா நாங்கள் வந்து எப்படி நெகட்டிவ் பீப்புளை வந்து நெகட்டிவான சரௌண்டிங்ஸ் வந்து டீல் பண்ணணும், வந்து எங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்து கிட்டுக்கு ரெஃப்யூஜ் வித்தவுட் எனி டேக்கிங் எனி ஆக்ஷன். வந்து சவுல வந்து எந்த விதமாகவும் ரிவெஞ்ச் எடுக்கல. ஈவன் ஆஃப்டர் சால் பாஸ்டே, சவுல் வந்து இறந்த அப்புறம் கூட வந்து சவுலையும் அவருடைய மகனோட மகன் எல்லாரையும் ஆனர் தான் பண்ணாலே தவிர he didn't even consider the enmity. உங்களுடைய enmity எதுவும் கன்சிடர் பண்ணாம வந்து he treated அவனுடைய ஃபேமிலி ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது வெரி ஹார்ட். பட் நீங்க வந்து it is possible. Who can help us have that attitude? கூட நம்ம வந்து தான் பார்க்கிறோம். ஸோ அதே போல எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணி வித்தவுட் அந்த மாதிரி ஃபர்தர் ஆக்ஷன் இருக்காம help us to run to you first for motivation, help us to have you as a and மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க lot against us is good, but you know that நீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கன்ஃபியூஷன் பற்றி நீங்க வந்து யூஆர் இன் தி ரூம்ஸ் தட் யூ ஆர் நாட் பாட்டர். ஸோ யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி பேக்ரவுண்ட். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ you are God, really deliverance. உங்களை டெலிவர் பண்ணுவீங்க and எங்களுக்கு ஃபேத் கொடுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இருப்பாங்க, நெகட்டிவான பீப்புள், அதாவது டாக்ஸிக்கான பீப்புளை வந்து சரௌண்ட்
us to be strong, strong person, a personality that help us to confess our faith boldly that you are there, you are in control அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த போல்ட் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு வந்து எங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஜஸ்டிஸ் மட்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு பர்சன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸோ இன்றைக்கு கூட படிச்சு whatever jobs they are undertaking and படிக்கிற படிக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் அவங்க கணக்கில் இருக்கும் இன்னும் அவங்களுக்கு மல்டிப்ளை just be with them and bless them God and நீங்களே பொறுப்படுத்துவல் நடத்தி பாடுறது போதுமா இயேசு கிருஷ்ணன் வளம் நடிக்கிற நிச்சயம் நல்ல பேர் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான மெசேஜ் நம்ம கேட்டோம். ஸோ அதே போல உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசுப்பா சொல்லியிருக்காங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அதனால நம்முடைய கண்கள் எப்பவும் இயேசுப்பாவை நோக்கி இருக்கட்டும். எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்ம நடத்துவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டுமாரோ மீட் பண்ணலாம். God bless you.